ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் அண்ட் டேபிள்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டீபோர்டு யூஸ் பண்ற டிரைவர்ஸா இருக்கலாம், ஓனர்ஸா இருக்காங்க. டீபோர்டு அப்படிங்கிற நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, டாக்ஸி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அப்போ சமீபத்துல இந்த டீபோர்டு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா இந்த டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போனதுனால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்போ அவங்கள நிறைய பேர் நம்ம கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாங்க டீபோர்டுக்கு எந்த கார் தான் நம்ம வாங்க முடியும், எந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்கும், எது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் அவங்க நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த எபிசோட வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா, நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டீபோர்டுக்கு ரொம்ப ஷார்டேஜ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டீசல் கார்ஸை பேன் பண்ணது. அந்த BS6 வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த அப்கிரேட் நாங்க ரெடி இல்ல, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி இல்லன்றப்போ கொஞ்சமா வெளில போனாங்க. சில பிராண்ட்ஸ் வந்து டிராஸ்டிக்கா நான் வந்து இனிமேட்டு இந்த டீபோர்டு வெஹிக்கிள்ல இருந்தே வெளில வந்தாதான் பேசஞ்சர் வெஹிக்கிள் விற்கும் அப்படின்னு. கரெக்ட். அதுல முக்கியமா சொல்லணும்னா டாடா அப்படி சொல்லலாம். ஸோ ஏன்னா ரோட்ல இருக்கிற இன்னைக்கும் 60% மேல இருக்கிற டீபோர்ட் கார்ஸ் வந்து டாட்டாவோட கார்ஸ் தான். அப்போ அவங்க வந்து சடனா சேல்ஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே பல்டி அடிச்சு எங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒயிட் போர்டுக்கு வந்து மாறிட்டாங்க. அப்படி மாறினதுனாலயே இந்த டீபோர்டுக்கு பயங்கரமான ஷார்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எந்த மேனுஃபேக்சர் ரெடியாவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ இனிமேல் இப்போ மார்க்கெட்ல போற கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டொயோட்டாவோட எட்டியாஸ் நீங்க சொல்லலாம், இனோவா சொல்லலாம், அதே மாதிரி கிறிஸ்டா சொல்லலாம். அடுத்தது மாருதியோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல டூர் அப்படின்னே ஒரு செக்மெண்டே வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு வேரியன்ட். சோ அதுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த பேஸ் மாடலை வந்து டூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட்ல இருக்க வண்டி வந்து ஆல்டோல வேகனார், டிசையர், எர்டிகா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது புக்கிங்கே வந்து கமர்ஷியல் அவுட்லெட்ல அதுக்கு தனி ஆக்சுவலா பிரைஸ் இன்க்ளூட் டாக்ஸோட அவங்களே நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு என்னன்னே கொடுக்குறாங்க. பட் டீசல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனா சிஎன்ஜி வந்து அதுல சிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. அப்புறம் ஹுண்டாய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸன்ட்டுமே வந்து உங்களுக்கு உள்ள இருக்கு. டாட்டாவோட இண்டிகோ, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு சில கார்ஸ், அது எல்லாமே ரோட்ல பார்க்க முடியுது, மார்க்கெட்ல இல்ல ரோட்ல பார்க்க முடியுது. மகேந்திரால வந்து சைலோ, மராசோ வந்து இப்ப கூட புக்கிங் ஐ திங்க் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சேல்ஸ் கம்மி தான், கொஞ்சம் அதாவது அதிகமா டீபோர்டுக்கு எடுக்கிறாங்க, அதாவது பிரைவேட் பர்சனல் யூஸ் கம்மியா தான் எடுக்கிறாங்க. ஓகே. அப்புறம் செவர்லெட்ல என்ஜாய் அப்படின்னு ஒரு காரு, அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு டியூரேஷன் தான் இருந்தது, அதுவும் நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டாப் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. இண்டிகாலாம் வந்து கண்டிப்பா ரொம்ப பழைய காரு, பழைய இன்ஜின் தான் இருக்கும். அப்போ எஃப்சி அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த 15 வருஷத்துல கண்டிப்பாக அந்த கார் வந்து உங்களுக்கு எஃப்சி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். டவுட்னு சொல்ல முடியாது. 2027ல கவர்மெண்ட் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்க மாதிரி மேபி டீசல் பேன் வரலாம். அந்த டீசல் பேன்னா கம்ப்ளீட்டா நீங்க டீசல் வண்டி ஓட்டக்கூடாது, இல்லை டீசல் வண்டி கிடையாது, மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணணும்னு வராது. மேஜர் சிட்டிஸ்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா மோர் தென் 1 crore பாப்புலேஷன் இருக்க சிட்டிஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸ்டில் நீங்க வந்து நம்ம அவுட் ஆஃப் சென்னை வந்து வாங்கிக்கலாம், மேபி சென்னை அந்த லிஸ்ட்ல வந்தால். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த 2-3 இயர்ஸ் கழிச்சு இப்போ இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் நம்மள்ட்ட கேட்கறது வந்து இந்த 2-3 இயர்ஸ் கழிச்சு என்ன ஸ்கோப்பே எங்களுக்கு தெரியல, ஏன்னா என்ன வண்டி ரீப்ளேஸ் பண்றது. இப்பயே வந்து நம்ம பேசினப்போ சொல்றாங்க, நான் ஏற்கனவே இருக்கிற இப்போ இந்த ஒரு என்ஜாய் ஒரு டிரைவர்லாம் பேசணும், அவர் என்ன சொல்றாருன்னா இருக்கிற இன்ஜினை இறக்கிட்டு திரும்ப புது இன்ஜின் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க, இது வேற ஒரு டீசல் இன்ஜின் அப்படின்றாரு. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இல்லை, மார்க்கெட்லேயும் ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த 15 வருஷங்கிறது ரீச் ஆகி எஃப்சியே ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டில் ரோட்ல எந்த ஒரு காருமே நம்மளால டீபோர்டுக்கு பார்க்கற முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கு தான் இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜிஓ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஓவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிஓ எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் நவம்பர் 17th வந்து அந்த ஜிஓ பாஸ் ஆயிருக்கு 2023ல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு காரா இருந்தாலும் அந்த காரை வந்து ஒரு டீபோர்டா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலர் வேரியன்ட் தான் அப்படின்னு கிடையாது, இந்த கார் தான் அப்படின்னு கிடையாது. ஒரு யூசர் நினைச்சாரு, ஒரு பையர் நினைச்சாருன்னா நீங்க எந்த காரை வேணாலும் வாங்கி நீங்க டீபோர்டா ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது ஆர்டிஓ வந்து உங்களுக்கு
கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆயிருக்குது. ஆமா, ஆனா அது எப்படி ஆயிருக்குன்னா, இப்ப ஜியோல வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து லக்ஸுரி கார் வரைக்கும் எந்த காரை வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா பிராண்ட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஆனா பிராண்ட் அதை வந்து மோஸ்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப பேசஞ்சர் ஒயிட் போர்டோட சேல்ஸ் கம்மியாகும் அப்படின்றனால செலக்டடா, அதாவது நல்ல சேல் இல்லாத காரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு எக்கானமியான காரு ஆனா இதுல டீ போர்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ற காருமே இதை நம்ம கொடுக்கலாம், ஏன்னா அந்த செக்மெண்ட் யூசர்ஸ் வந்து அதை பெருசா கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஓப்பனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தாலும் ஆனா அந்த பிராண்ட் தான் டிசைட் பண்ணும் எந்த வேரியன்ட், எந்த மாடல், என்ன கலர் முதல் கொண்டு அவங்க டிசைட் பண்றது. கரெக்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிசைர் நம்ம சொல்ல முடியும். நம்ம டிசைர் காரை வந்து அதிகம் நம்மளால ரோட்ல டாக்ஸியா வந்து நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம டிசைர் கார் வாங்குறவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒரு ஒயிட் போர்ட்ல அப்படின்னா டாக்ஸில ஓடின காரை போய் நான் வாங்கணுமா, அப்ப நான் என் காரை எடுத்துட்டு போனேன்னா அது டாக்ஸின்னு மத்தவங்க நினைச்சிருவாங்க. அதுவும் முக்கியமா ஒயிட் கலர் எடுக்கும்போது இது ஒரு டாக்ஸிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதனாலே அந்த கார் வந்து ஒயிட் போர்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து எல்லா மாடலுக்கும் கொடுத்துட்டா கண்டிப்பா பிராண்டுக்கோட சேலே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிருங்கிறது பிராண்ட் வந்து பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் வந்து அவங்க எல்லா காருக்குமே வந்து கொடுக்கறது இல்லை நாங்கள் வந்து டீ போர்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பிராண்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு சில கார்ஸ் வந்து மாத்திருக்காங்க. அதுதான் சொல்லணும்னா அந்த ஹுண்டாயில பார்க்கும்போது நியாஸ்லையும் ஆராங்கிற அந்த ஒரு காம்பேக்ட் செடான் காரையும் டீ போர்டுக்கு அலோவ் பண்றாங்க. அது வந்து சிஎன்ஜி வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்றாங்க. ஏன்னா சிஎன்ஜியோட சேல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு ஒரு டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கும். சோ அதனால அந்த டீ போர்டு பேஸ் வேரியன்ட் மட்டும், பேஸ் வேரியன்ட் ஒயிட் கலரை வந்து இப்ப நியாஸ்லயும் ஆராலையும் அவங்க அலோவ் பண்றாங்க. கரெக்ட். ஆனா ரூல் படி, கவர்மெண்ட் ரூல் படி நீங்க போய் இன்கேஸ் பென்ஸ் போய் கேட்டாலும் அவங்க அலோவ் பண்ணணும் உங்களுக்கு டீ போர்டை கன்வெர்ட் பண்றதுக்கு, சரியா? பட் அது பிராண்ட் தான் வந்து அதை டிசைட் பண்றாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணி அவங்களோட ரெப்புடேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி கியால கூட கியால இப்ப வந்து கேரன்ஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப ஜியோ நமக்கு வந்து நவம்பர்ல வந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஆனா இந்த இயர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பண்றதா நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ஜனவரில இருந்து பிராண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றேன். இப்போ வந்து கேல பார்த்தோம்னா அந்த கேரன்ஸ் வந்து அப்ரூவல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து பெட்ரோல்ல மேனுவல் பேஸ் வேரியன்ட்டும் டீசல்ல ஐஎம்டி பேஸ் வேரியன்ட்டும் நாங்க வந்து இந்த மாதிரி டீ போர்டுக்கு தரோம். ஓகே ஃபைன். அடுத்தது இப்போ அந்த டொயோட்டால பார்த்தோம்னா உங்களுக்கு கிறிஸ்டா, ஆக்சுவலா கிறிஸ்டா வந்து 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல சேல்ஸ், அதாவது அந்த நம்ம ஒயிட் போர்டுக்கே சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னப்போ திரும்ப ஹை கிராஸ் வந்தப்போ திரும்ப கிறிஸ்டா கொஞ்சம் ஃபால் ஆச்சு. திரும்ப இப்போ கிறிஸ்டா சேலுக்கு ரீலான்ச் பண்ணியும் கிறிஸ்டாவோட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அவங்களும் இப்போ திரும்ப அகைன் கிறிஸ்டா வந்து டீ போர்டு கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆமா, மாருதியில வந்து எர்டிகா, சிஎன்ஜி ஆர் பெட்ரோல் ரெண்டோட பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, டீ போர்டுக்கு கிடைக்குது. அப்புறம் டாட்டால வந்தோம் அப்படின்னா டியாகோ அண்ட் டிகாரோட சிஎன்ஜி வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ மகேந்திரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மராசோ மட்டும்தான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு டீ போர்டு ஆப்ஷன்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் பொலிரோ நியோ பிளஸ், அந்த நியோ பிளஸ்ல ஒரு 10 சீட்டர் ஏதோ ஒன்று வரதா இருக்குன்றாங்க. அது கொஞ்சம் லாங் வெஹிக்கிள், அதெல்லாம் வந்து டீ போர்டுக்கு வரும்னு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சொன்னது வந்து எல்லாமே வந்து இப்போதான் பேக் எண்ட்ல வந்திருக்கு. இன்னும் ப்ராப்பரா ரோட்ல வெஹிக்கிள்ஸா நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் பண்ணலான்னு அந்த பிராண்ட் சைட்ல டிஸ்கஷன் வந்தது. நம்ம சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை நமக்கு அந்த ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஈவி தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்கிறோம். அது டாக்ஸியில் கூட அது வந்து நிறைய முன்னாடி வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் நம்ம வந்து டாட்டாவோட பஞ்ச் ஈவியோட லான்ச்சுக்கு நம்ம பெங்களூர் போயிருந்தோம். அங்கே நம்ம நிறைய ஈவி கார்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி டெல்லியில் கூட அந்த ஈவி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அந்த ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸியோட பிராண்டு இந்த டியாகோ வந்து நிறைய டாக்ஸி யூஸ் பண்றாங்க. அந்த டிரைவர் கூட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது இது எப்படிங்க நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இது கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க அந்த பிராண்டே என்ன பண்ணிருக்காங்களாமா, சிட்டி ஃபுல்லா வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அவங்களே வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. இவங்க போய் அங்கே சார்ஜ் பண்ணி அந்த டைமை வந்து அந்த புக்கிங்ல ஸ்லாட்ல இருந்து வெளியில எடுத்து சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து புக்கிங்க்கு உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. மேபி சென்னையிலையும் கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி ஆல்ரெடி சென்னையிலுமே டிகார் ஈவி வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஒரு டாக்ஸியா நான் சிட்டிக்குள்ளதான் என்னோட பிசினஸ் இருக்க போது, இப்போ ஓலா ஊபருக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதோ பிராண்ட்ஸுக்கு ஓட்ட போறீங்க, இல்லை பர்சனலா நீங்க டாக்ஸி சிட்டிக்குள்ள தான் பண்ண போறீங்கன்னா நீங்களுமே கண்டிப்பா
இந்த ஈவிஸ் வாங்கலாம். ஆனா நீங்க அதை வீட்லயே சார்ஜ் பண்ணா அகைன் இட்ஸ் அஃபோர்டபுள். நீங்க வெளில பண்ணீங்கன்னா கமர்ஷியல்ல உங்களுக்கு யூனிட் சார்ஜஸ் தெரியும், அதுக்கு அகைன் ஈக்குவல் டு அது பெட்ரோல் டீசல் வந்துடும். ஆமா வந்துடும். வேணா ஆப்ஷனே இல்லைன்னு போகும்போது டீசலுக்கு ஈக்குவலா உங்களுக்கு இதோட வந்து கண்டிப்பா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ நம்ம பெட்ரோல் கார் தான் இருக்கு, பெட்ரோல்ல ஒரு ஈவி கார் ஒரு டாக்ஸி வாங்கணும் அப்படின்னா எந்த காரு ஒரு நல்ல மைலேஜ் இருக்கும்? கண்டிப்பா ஆல்டோ. நம்ம ஸ்டார்டிங் இப்போ ஆல்டோல இந்த டூர் ஒன்று வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி வேக்னார்ல டூர் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைர்ல டூர் எப்பவுமே இருக்கு. இப்போ நம்ம டிசைர்ல கூட பார்த்தோம்னா அந்த லேட்டஸ்ட் டிசைரோட ஃப்ரண்ட் ஃபேஸே இருக்காது அந்த டிசைர் அந்த டூர்ல, அது இன்னும் பழசே வச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு தான். ஸோ தாராளமா அதை வாங்கலாம். அது வந்து சிட்டி ஹைவே கூட அது நல்ல மைலேஜ் தான் சொல்ல போனா டிசைர்லாம். ஆமா. ஸோ நானும் ஒரு டிரைவர்கிட்ட வந்து பெட்ரோல் டிசைர் ஓட்டிட்டு இருந்தாரு. நாங்க ஒரு இடத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா, எனக்கு சிட்டிக்குள்ள 14 இருந்து 15 கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஹைவே போனோம் அப்படின்னா சம்டைம் நான் 20 வரைக்கும் எடுக்கிறேன். அந்த 80லே நம்ம போகும்போது அந்த 20 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அப்போ நான் டீசல்ல நான் வந்து 20 எடுக்கிறதும் பெட்ரோல்ல 20 எடுக்கிறதும் எனக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக வருது பெட்ரோல் கார் அப்படிங்கிறதுனால. அதனால டிசைர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைய பேரோட ஃபீட்பேக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் டிசைர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக இப்போ இருக்கு. ஐ மீன் பெட்ரோலே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா. அதே மாதிரி இப்போ இந்த இனோவா போக முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த கியா கேரன்ஸ் அந்த டீசல் ஐஎம்டி வரப்போகுது. அப்கோர்ஸ் இப்போ கவர்மெண்ட் அந்த நார்ம்ஸ் பாஸ் பண்ணாலும் நீங்க டீ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போறப்போ என்னெல்லாம் ஒரு டீ போர்டுக்கு இருக்க ரூல்ஸ் இருக்குமோ இருக்கும். கண்டிப்பா 80 மேல போக முடியாது. ஸோ அந்த ஸ்பீட் அந்த இதெல்லாம் வந்து எல்லா செக் பாயிண்ட்ஸை வச்சு தான் அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் இதை எடுத்துட்டு இதை இப்படிலாம் ஓட்டலாம் அப்படிலாம் ஓட்டலாம் மாத்தலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன அந்த ரூல் கீழே ஒரு நார்மல் டீ போர்டு இருக்குமோ அந்த ரூல் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் கவர்னன்ஸ்ன்றது இருக்கும். கண்டிப்பாக 80க்கு மேலே ஓட்ட முடியாது. கரெக்ட். ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரோட்ல இனிமேல் என்ன மாதிரியான ஒரு டாக்ஸிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஈவிங்கிற விஷயம் நிறைய அந்த டாக்ஸியில் மோர் தேன் ஓன் போர்டை விட இந்த டீ போர்டில் அதிகமாக வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்களும் கூட அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.